மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தனியாருக்கு நிகராக கட்டடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இது நாங்கள் செயல்பட்டு பண்ணியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் வகுப்பறை கட்டடங்கள் இல்லாமல் பல அரசு பள்ளிகள் மரத்தடியில் இயங்கி வருகின்றன. அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் இல்லாமல் இன்னும் மரத்தடியிலும் சமுதாய கூடங்களிலும் இயங்கி வருகின்றன. வகுப்பறை கட்டடங்கள் இல்லாத பள்ளிகளுக்கு விரைவில் புதிய வகுப்பறைகள் கட்ட மாவட்ட கல்வி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் அறந்தாங்கி நகரை ஒட்டியுள்ள அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூக்குடி கிராமத்தில் 1957ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியாக ஓட்டு கட்டடத்தில் தொடங்கி பிறகு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலை பள்ளிக்கு கட்டிய வகுப்பறை கட்டடம் குறுகிய காலத்திலேயே சிதலமடைந்து விட்டதால் கடந்த பல வருடங்களாக பள்ளியில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சமுதாய கூடம் முன்பு உள்ள மரத்தடியில் 6, 7, 8ஆம் வகுப்புகள் நடந்து வந்தன. ஒவ்வொரு நாளும் பிரேயர் முடிந்ததும் மதிய உணவுக்கும் தொடக்கப்பள்ளி வளாகத்திற்கு சென்று மீண்டும் சமுதாய கூடத்திற்கு திரும்ப வேண்டிய அவலநிலை இருந்தது. இந்த செய்தியை கடந்த 2022 ஜூன் 16ஆம் தேதி நக்கீரன் இணையத்தில் கிளாஸ் ரூம் இல்ல, மரத்தடிக்கு மாறிய பள்ளிக்கூடம், ஆபத்தான கட்டடங்களால் அலரும் பெற்றோர்கள் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்டிருந்தோம். நக்கீரன் இணைய செய்தியை தொடர்ந்து அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டது. இதன் பிறகும் மாணவர்கள் நெருக்கடியான ஓட்டு கட்டடத்தில் படிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டதால் மாணவர்கள் சேர்க்கையும் குறையத் தொடங்கியது. இதனை பார்த்த முன்னாள் ஒன்றிய கல்வி அலுவலர் நடராஜன் பள்ளிக்கு சென்று, நான் படித்த பள்ளி இன்று இப்படி வகுப்பறைகள் இல்லாமல் மாணவர்கள் அவதிப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. நான் சிறுக சிறுக சேர்த்த பணம் இருக்கு, தருகிறேன், உடனே வகுப்பறைகள் கட்டுங்கள் என்று சொல்ல, உடனே பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தை கூட்டிய போது பச்சலூர் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதிமணி கலந்து கொண்டு நடராஜன் ஐயா கொடுக்கும் ₹7 லட்சம் தொகையை நமக்கு நாமே திட்டத்தில் செலுத்தினால் அரசின் பங்கு தொகையும் சேர்த்து ₹21 லட்சத்தில் கட்டடம் கட்டலாம் என்று கூறியதுடன் கல்வித்துறை அதிகாரிகளையும் பள்ளிக்கே அழைத்து நமக்கு நாமே திட்டத்திற்கான பங்கு தொகையை ஓய்வு பெற்ற கல்வித்துறை அதிகாரி கொடுக்க அடுத்த சில மாதங்களில் ₹21 லட்சத்தில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. மேலும் கட்டடம் முன்பு ₹80,000 செலவில் தகர செட்டும் அமைத்து கொடுத்துள்ளார். பள்ளி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் தன்னார்வ கொடையாளர்களை பாராட்டியதுடன் பள்ளி வளாகம், நடைபாதைக்கு ஃபேவர் பிளாக் அமைக்கவும் சுற்றுச்சுவர் அமைக்கவும் உறுதியளித்துள்ளார். அதேபோல அதே பள்ளியில் படித்து சிங்கப்பூரில் பணியாற்றும் கோவை செந்தில்குமார், அரசு பள்ளி ஆசிரியர் கோவை ஆறுமுகம் குடும்பத்தினர் தங்கள் பங்களிப்பும் பள்ளியில் இருக்க வேண்டும் என்று தானாக முன்வந்து நமக்கு நாமே திட்டத்தில் ₹10 லட்சம் பங்கு தொகை செலுத்தி ₹30 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கட்டடம் கட்டி கடந்த வாரம் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகத்தை அழைத்து திறந்து வைத்தனர். மேலும் பள்ளி மாணவர்கள் பயனடையும் வகையில் ₹30 லட்சம் மதிப்பீட்டில் பக்கா கட்டிடமாக கலையரங்கம் கட்டும் பணியும் செய்து வருகின்றனர். மேலும் பள்ளியை சோலையாக்க வேண்டும், அதற்கு தேவையான பூங்கா அமைக்கும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். ஒரு குடும்பத்தினரே தங்கள் அரசு பள்ளிக்கு இவ்வளவு செய்கிறார்களே என்று பாராட்டும் கிராம மக்கள் தங்கள் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று பள்ளிக்கு என்ன தேவை என்று கேட்டு வருகின்றனர். அதேபோல கிராம மக்கள் பள்ளி வளாகத்திற்கு முள்வேலி அமைத்து கொடுக்க சேகர் என்பவர் மாணவர்களின் சைக்கிள்கள் நிறுத்தும் இடம் அமைத்து கொடுத்துள்ளார். விரைவில் அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கும் பணிகளும் விரைந்து நடக்கும் என்கின்றனர். இத்தனை வசதிகளையும் நல்ல உள்ளங்கள் செய்து கொடுக்கிறார்கள். இதற்கு மதிப்பளிக்கும் வகையில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்குவதில் அக்கறை செலுத்த வேண்டும். அதுதான் கல்வி கொடையாளர்களை மகிழ்விக்கும். இந்த மூக்கடி கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் இல்ல, வகுப்பறைகள் இல்லை அப்படின்னு ஒரு சொல்றது. நான் 2020 நக்கிறேன் ஒரு வீடியோ, ஏன்னா சமுதாயத்துக்கு மரத்தடி நடந்தேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரியான உங்களுக்கு முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க, ஊர் தரங்க அப்படின்னு. இப்போ அதில் என்னன்னா உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ என்ன மாதிரியான இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க?
இப்போ நம்ம பார்த்தோம் சார், அந்த வந்து நம்ம கேடி விழிச்செல்வம் கல்விங்கிறோம். கல்வி தான் ஒரு நிலையான செல்வம், எப்போவுமே அழியாத செல்வம் தான். நம்ம ஊரில் வந்து பிள்ளைங்களாம் படிக்கணும்னு பார்க்குறப்ப அந்த பள்ளி கட்டடம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லாமல் பழைய கட்டடம் சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமாக இருந்த கட்டடங்களில் நம்ம சித்தப்பா தான் ஒரு உபயோக உள்ளவங்க. அவங்க ஒரு கட்டடத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதேபோல் நம்ம அரமை சட்டமன்ற உறுப்பினர் வந்து இங்கே இருந்தாங்க. இன்னும் இடப்பத்தாரால் என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள் வந்து அணுகுனாங்க. நாங்களுமே இதை பண்ணி செய்யணுங்கிறதுக்காக முடிவு பண்ணி இந்த நமக்காமை திட்டம் இருக்கு இல்லையா, அதை மக்கள் பங்களிப்பு ஒரு பங்கு கொடுத்தாக்க அரசாங்கம் 2 பங்களிப்பு கொடுப்பாங்க, 2 மடங்கு. அது வந்து நம்ம திட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாங்குழி பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து எங்களுக்கு வந்து உபயோகப்படுத்தாங்க. அவங்களோட சேர்ந்துறாங்க. சரி, மக்கள் பங்களிப்பாக அது எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு 10 லட்ச ரூபா நாங்கள் டொனேட் பண்ணோம். அதுக்கு அது மீதி 20 லட்சம் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து தான் இந்த 2 உபயோகத்தை வந்து இப்போ நம்ம கட்டியிருக்கோம். இதனால் வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து கல்விங்கிறது நம்ம நல்ல சூழலில் வந்து படிக்கணும். அவங்க எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டு வெயிலையோ மரங்களோ இருந்தாக்க மழை காலங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை தவிர்க்கணுங்கிறக்காக தான் ஒரு நல்ல சூழல், நல்ல அமைதியான சூழலில் காற்றோட்டமான வகுப்பறைகளில் வந்து அமைந்து படிக்கணுங்கிறக்காக நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி குடும்பத்தார்களெல்லாம் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கட்டணும். நமக்கு திட்டத்தில் அதுக்காக நம்ம என்ன பண்ண உடனே அந்த அரசாங்கமும் நம்ம என்ன பண்ணாங்க, கட்டடத்தை உடனே சேங்ஷன் பண்ணி கொடுத்து கட்டி நல்லபடியாக இருக்கிறது திறந்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் வந்து ரொம்ப இது இருந்துச்சு. அது மேற்கொண்டு நம்மளுக்கு பள்ளி வகுப்பும் பத்தாது, இருந்தாலும் மல்டி பர்பஸ் ஹாலாக வந்து இன்னொரு கட்டடம் வந்து சேர்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து 60க்கு 35 பெரிய கட்டடமாக ஒன்று போட்டிருக்கோம். அது சொந்தமாகவே வந்து அரசு சம்மந்தமெல்லாம் சொந்தமாகவே நாங்களே அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்குறோம். பிள்ளைங்க அதனால் படித்து நல்லபடியாக பயன்படணும். நம்ம கிராமத்தில் வந்து பிள்ளைங்க எல்லாருமே வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில், தனியாருக்கு நிகராக கட்டடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இது வந்து நாங்கள் செயல்பட்டு பண்ணியிருக்கிறோம். அது இப்போ நீங்களாம் இங்கே தான் படிச்சீங்க? ஆமாம், இங்கே தான் படித்தோம். மூக்கூரில் தான் படித்தோம். இதே பள்ளியில் படித்து நான் ஆசிரியராக இருக்கேன். இப்போ அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். ஆனால் இதே பள்ளியில் படித்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்காங்க. இங்கே எல்லாமே நல்லா படிச்சு நிறையா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாருமே. அதனால் அரசுக்கு ஏதாவது செய்ய நம்ம வந்து ஊர் மக்கள் செய்யணுங்கிறதால செஞ்சாலும். இப்போ இது வந்து ஏன்னா குடும்பத்தினர் சார்பாக 2 கட்டடம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நிச்சயமாக. இப்போ இது இல்லாமல் வேறு 2 கட்டடங்கள் செஞ்சுருக்கீங்க. இப்போதைக்கு கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மினிஸ்டர் கூட இங்கே இதெல்லாம் செஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் என்ன தேவையாக கண்டிப்பாக செய்யும். மினிஸ்ட்ரி என்ன செய்கிறதா சொல்லியிருக்காரு இப்போ? இங்கேருந்து தரைத்தளம்லாம் போட்டு தரேன் இருக்காங்க, சுற்றுச்சுவர் கட்டி தரேன் இருக்காங்க. எனக்கு கீழே வந்து அது கரண்டாக இருக்கு இல்லையா, அந்த பாதையெல்லாம் இதை சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் மினிஸ்டர் செய்வாங்க, உங்களுக்கு நிறைய செய்வாங்க. அது பயன்படுத்திக்கலாம். வேறு எப்படி வேணாலும் அது வந்து டீச்சர்ஸ் முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு. முக்கியமாக வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வச்சு கொண்டு வந்து நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஐடியாவில் தான் அது ஆரம்பித்தது. இப்போ போதிய அளவுக்கான மாணவர்கள் இருக்காங்க. தற்போதைக்கு கொஞ்சம் மாணவர்கள் இருக்காங்க. நிச்சயமாக முன்னாடி பள்ளி கட்டடம் இல்லாதனால மாணவர்கள் குறைஞ்சிருக்காங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி கட்டடங்கள் வந்து நிறையா வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இனிமேல் அடுத்த வருஷங்கள்லேருந்து கூடுதல் மாணவர்களை எதிர்பார்க்கறதுக்கு எதிர்பார்க்குறோம். நிச்சயம் வருவாங்க, எல்லோரும் வந்து படிக்க வைப்பாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அதெல்லாம் அங்கே செஞ்சுருக்கோம். இப்போ இந்த காட்டனிங்கிறது இப்போ இங்கே வைக்கிறது மரங்கள் கொஞ்சம் அதிகமாக நிறையா மரங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து ஓப்பனாக இருக்குது. இப்போதைக்கு மரங்கள் பத்தலை, அதனால் மரங்கள் நிறையா வைக்கணும். வேறு ஏதாவது என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அது பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமத்தோட பங்கு எப்படி இருக்குது? நிச்சயமாக நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லாரும். இப்போ எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சிறப்பாக பள்ளி நல்லா இயங்குவாங்க. கண்டிப்பாக இந்த பெற்றோர் கொஞ்சம் தயங்கியிருப்பாங்க, பிள்ளைங்க வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னு. கட்டணமே இல்லாமல் எல்லாருமே கட்டடங்கள் இருக்குது, நல்லா சுற்றுச்சூழல் உருவாக்க போகிறோம். இப்போ அப்படிங்கிறப்ப மாணவர் சரி கண்டிப்பாக அதிகரிக்கும். எல்லாரும் ஒத்துழைப்பு நல்லா இருக்குது. ஊர் மக்கள் ஒத்துழைப்பு, பள்ளி ஆசிரியர் ஒத்துழைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. நிச்சயம் பள்ளியை வளர்ச்சி பண்ணலாம். பள்ளிக்கு வருவேன், அடிக்கடி வருவேன். வரும்பொழுது பிள்ளைகள்லாம் வெயில்லையும் மரத்தடிலையும் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு இது என்ன பிள்ளைகள்லாம் வெயிலே உட்காந்துருக்கு, இதுக்கு ஏதாவது ரெமெடி பண்ணணுமென்ட்டு ஒரு 5-6 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமித்தேன். அப்படி சேமித்த அந்த தொகையை கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் செய்வோம் அப்படின்னும் போது அன்றைக்கி பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் வந்து அறிவித்தேன், 5 லட்ச ரூபா நான் பணம் தர்றேன், நீங்கள் கட்டடம் இது பண்ணால் எல்லோரும் அப்படின்னோன்னு. அதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி வசூல் பண்ணாங்க. அதுக்கு அவங்களும் கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையை வசூல் பண்ணாங்க. அவங்க வசூல் பண்ணதை ஊரில் வாங்கி அவங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்கள கழட்டி விட்டு நம்முடைய பணத்தை வந்து இந்த இது கலெக்டருக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு 6 லட்ச ரூபா அனுப்பினேன். அதுக்கப்புறம் 1.25 லட்ச ரூபா, 1,23,350 ரூபா அந்த பணத்தை மறுபடி கட்டி 2வது நாள் அனுப்பினேன். அதுக்கப்புறம் கலெக்டர் எல்லாரும் அதிகாரிகள் எல்லாம் போய் பார்த்தோம். அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரோன்னு சொல்லிவிட்டு
அதுக்கப்புறம் சாங்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கட்டடத்தை இங்கே நின்று எல்லாம் செஞ்சோம். எத்தனை வகுப்பறை கட்டடம் எவ்வளோ மதிப்பீட்டில் கட்டிட்டு இருக்கோம்? இப்போ இது வந்து 21.7 லட்சம் இந்த கட்டடம். 2 வகுப்பறை உடைய கட்டடம் நான் என்னால் கட்டப்பட்டது. என்னால் இல்லை, கட்டப்பட்டது அவ்வளோதான். அதுக்கப்புறம் எம்எல்ஏவுடைய கைங்கரியத்தில் அந்த கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் இப்போ நீங்கள் வந்து இப்போ கட்டணம் ஆர்வம் எதனால் வந்துச்சு? இப்போ நீங்கள் நான் இந்த ஊரில் பிறந்த ஆள், இந்த ஊரில் படித்த ஆள், ஆரம்பத்தில் படித்தேன். அதனால் இது படிக்காதவங்களை எப்படியோ டெவலப் பண்ணணும், அதுக்காக நான் வந்து சில முயற்சிகள்லாம் எடுத்து அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து அவங்க யாரும் ஒத்துழைப்பு தரல. கடைசியில் சரி இதை நம்ம செய்வோம் அப்படின்னு அந்த துறையில் இருந்ததுனால கல்வியில் கொஞ்சம் நாட்டம் இருந்துச்சு. அதனால் அதில் நீங்கள் இப்போ வந்து அரசு துறையில் வேலை பார்த்தீங்களா? ஆமாம். முதல்ல தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராகி அதன் பின்னால் நான் உதவி தொடக்க கல்வி அலுவலராக பணியாற்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.